ஐவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். செந்தில் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இது அதிமுக பாஜக கூட்டணி யாருக்கு சவால் அப்படின்றப்போ பல ஆங்கிள் இதுக்குள்ளே இருக்குது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாதுன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருக்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்குறோம். இது எல்லாமே பார்க்குறப்போ இந்த கூட்டணி யாருக்கு சவாலான கூட்டணி? இதை ஃபஸ்ட்டு இந்த கூட்டணி பற்றியான விஷயத்தை நீங்கள் பதிவு. எஸ் ரீகன், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இதே அரங்கில் நீங்கள் நெறியாளராக இருந்த நிகழ்ச்சியில நான் ரொம்ப உறுதியாக சொன்னேன். அப்போ இந்த பேச்சுவார்த்தை கூட தொடங்கப்படல. அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்குமா என்பது போன்ற கருத்துக்களை சிலர் முன்வைத்த போது ஒருபோதும் வாய்ப்பில்லை. ஒரு நேச்சுரல் அலைன்ஸுங்கிறது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸும் அதிமுக பாஜக கூட்டணி மிக விரைவில் உருவாகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்பாக மரியாதைக்குரிய நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு கொஞ்சமும் மனசாட்சியின்றி சில பொய்களை சொல்லுகிறார். ரொம்ப தைரியமாக சொல்கிறார் ஊடகத்திடம், பத்திரிகையாளர்களிடம். நான் உள்ளபடியே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போனேன். அவர் சொன்ன பொய்களை நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஏன்னா அதை கண்டிப்பாக சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. நீங்கள் போகிற பக்கம் திமுக மீதான விமர்சனங்கள் என்பது வேறு. அவர் என்ன சொல்கிறாரு, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை, மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கொண்டு வந்தோம்னுங்கிறார். அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கின்ற பொழுது, முத்தமிழன் டாக்டர் கலைஞர் இருக்கின்ற பொழுது 2008 கொண்டு முதல்ல பெங்களூரில் இருந்துச்சு, அப்புறம் 2008 தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஒன்று. அதை வந்து அவர் கணக்கில் சேர்த்துக்கிறார். இதுவரைக்கும் ஏதோ திருக்குறள் வந்து உலக மொழிகளில் மொழிபெயர்க்கவே படாத மாதிரியும் இவர் வந்த பிறகு மொழிபெயர்ப்பு செய்தது போலும் 2014 பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வரை 82 உலக மொழிகளில் வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 130 லட்சம் ரூபாயை வந்து மொழிபெயர்ப்பிற்காக தங்கம் அரசு அறிவித்திருக்கிறார். அப்போ மொழிபெயர்க்கவே படலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்தது இன்னொரு பச்சை பொய்யை சொல்கிறாரு. நான் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் சொல்கிறேன், பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட கல்விகள் வந்து தமிழில் கொடுக்கப்பட வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு. பொறியியல் கல்வி தமிழ்நாட்டில் 2006 கொண்டு வந்துட்டார் முத்தமிழன் டாக்டர் கலைஞர். எப்படி உங்களால் பொய் சொல்ல முடிகிறது? மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் மருத்துவ கல்வி வழங்கப்படுகிறது ஒரு பொய்யை சொல்கிறாரு. போஜ்பூரியில் கொடுக்குறீங்களா மருத்துவ கல்வியை? ராஜதானியில் கொடுக்குறீங்களா? குஜராத்தி மொழியில் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்களா? யாருக்கிட்ட கதை விட்றீங்க? அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இங்கிலீஷில் மட்டும் இருந்ததை சில மாநிலங்களில் மத்திய பிரதேசத்தில் 2022 கொண்டு வந்தீங்க. ஹிந்திலையும் கொண்டு வரலான்னு சொன்னீங்க. அதுக்கு எதிர்ப்பும் வந்துச்சு, ஆதரவும் வந்துச்சு. அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு மாநில மொழின்னு சொல்கிறதே ஹிந்தியை மட்டும்தான் சொல்கிறீங்க. எந்த மாநில மொழியில் குறைஞ்சபட்சம் குஜராத்தியில் எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் வந்துடுச்சா? அப்போது ஒரு உள்துறை அமைச்சர் இவ்வளவு பொய் சொல்வது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. அதை முதல்ல நான் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்தது வந்துடுறேன். இப்போ இந்த அலையன்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதிர்பார்த்த அலையன்ஸ். இப்போ இதில் யாருக்கு நெருக்கடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ்க்கு நெருக்கடிங்க. டிடிவியும் என்ன செய்ய போகிறாங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வச்ச ஒரே டிமாண்ட் அப்படிங்கிறது ஒற்றை தலைமை தான். ஓபிஎஸ் திருப்பி உள்ளே கொண்டு வரதை பற்றி பேசக்கூடாது, அதிமுகவுக்குள்ளே அவரை கொண்டு வருவதை பற்றி பேசக்கூடாது. அப்போ ஏற்கனவே நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் உள்ளிட்டவர்களை பாஜக கைவிட்டு விட்டது, அல்லது திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களை பாஜக தான் பழிவாங்கியது அப்படிங்கிற ஒரு பார்வை முக்குளத்தோர் சமூக மக்களிடம் இருக்கிறது. அந்த கோபத்தை தணிப்பதற்காக நிச்சயமாக முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து நயினார் நாகேந்திரனை அவர்கள் தலைவராக்குவார்கள் அப்படிங்கிறதை நான் வெளிப்படையாக எல்லா ஊடகவாதங்களையும் பதிவு பண்ண ரெக்கார்ட் இருக்குது. இன்றைக்கி அதை நோக்கி தான் நகர்ந்துருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இனிமேல் ஓபிஎஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ஸை எதை நோக்கி நகர்த்துவாங்கன்னா, ஒருவேளை ஒரு பாஜக இணையலாம், அதை நோக்கி நகர்த்திடுவாங்க. நீங்கள் வந்து தமாக தலைவர் கூட அதை நோக்கி நகர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்பது போன்ற செய்திகள் வருகிறது. நான் இதை விமர்சனமாகவோ அல்லது அவர்களை குறைமதிப்பீடோ செய்து சொல்லலை, அதை நோக்கி நகரக்கூடும். அது வரும்போது நம்ம பேசலாம் அதை பற்றி. ஸோ கூட்டணி அப்படின்னு வருகின்ற பொழுது இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கக்கூடும். எந்த புள்ளியில் டஃப் ஃபைட்? டிஎம்கே கண்டிப்பாக ஒரு கடும் போட்டியை கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு. 2021 இதே கூட்டணி தான் இருந்தது, இதே கூட்டணி தேர்தல் சந்திச்சாங்க. அப்போ டஃப் ஃபைட் இல்லை, அதுவே டஃப் ஃபைட் தான். டஃப் ஃபைட் இல்லையே நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை, இவ்வளோ பிரச்சனை, சசிகலா வழக்கு, சிறை சென்று, இதுக்கெல்லாம் தாண்டி அவங்க வந்து கிட்டத்தட்ட 70 இடங்களுக்கு மேலே கூட்டணியாக அவர்கள் கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறது உள்ளபடி அது ஒரு டஃப் ஃபைட்டு தான் நான் என்ன அளவில் பார்க்குறேன். அப்போ வந்து அது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ ஒரு 5 வருஷம் டிஎம்கே அரசு இருந்து இவர்கள் வருகின்ற பொழுது விஜயனுடைய வருகை அது யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறது என்ற இடத்திலிருந்து ஒருவேளை அது வந்து ஒரு போட்டியை யாருக்கு கொடுக்கக்கூடும், திமுகவிற்கு கொடுக்கக்கூடும். ஆனால் இந்த கூட்டணி சந்திக்கக்கூடிய சவால்களாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சந்திக்கக்கூடிய சவால்களாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரனை உள்ள அக்கமடேட் பண்ண போகிறாங்களா இல்லையா? இப்போ டிடிவி தினகரன் வேற ஒரு கட்சி, அவர் அதிமுகவுக்கு இப்போதைக்கு உரிமை கொண்டாடுறதா எனக்கு தெரியல, அமமுகன்னு தனியாக ஆரம்பிச்சிட்டார். ஆனாலும் அப்படியே ஒருவேளை அவர் வேற ஒரு கட்சியாக, இப்போ தமாக மாதிரி, அண்ணன் ஜான் பாண்டியன் மாதிரி, கிருஷ்ணசாமி மாதிரி அவர் வந்து அதிமுக பாஜக அலையன்ஸில் அவர் இன்னொரு கட்சியாகவே உள்ளே இருந்தாலும் கூட டிடிவி தினகரனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா? இந்த கேள்வி வரும்.
ஓபிஎஸ்ஸை இவங்க என்ன செய்ய போகிறாங்க? இதெல்லாம் வந்து திருப்பியும் தென் மாவட்டங்களில் திருச்சிக்கு தெற்கே திருநெல்வேலி வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான். இது வந்து ஒரு பெரிய செட்பேக்கை கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து தந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக டிஎம்கேவுக்கு இருக்கும்னு பார்த்தாலும் கூட அண்ணாமலை சொன்ன சில விஷயங்கள் இதில் பொய்த்து போன ஒரு அம்சமாக தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதிகளில் டிடிவி தினகரன் ஆதரித்து பேசுகிறப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கட்சி யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும், தலைமை யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுன்ற அளவுக்கு அண்ணாமலை அதிகமாக பேசியிருக்கிறார் இல்லையா? அப்போ அண்ணாமலைக்கு இது ஒரு டஃப் ஃபைட்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு பக்கம் அவங்க தேர்தல் களம்னு வந்துட்டாலே சிறுபான்மையினுடைய வாக்கு கிடைக்காத ஒரு சூழல் உருவாகணுன்றது ஒரு பார்வையாக இருக்குது. அப்போ 80% வாக்கு வங்கிக்கு தான் அவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னும் பொழுது இது எப்படி டிஎம்கேவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக? நான் டஃப் ஃபைட்டும் திருப்பி சொல்கிறது என்னன்னா, சில பகுதிகள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவில் இருக்கும். நான் வந்து ஐடியாலஜிக்கலாவோ அல்லது தேர்தல் வெற்றியிலோ இந்த அணி வெற்றி பெறுங்கிற இடத்துல எல்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது போட்டி ரொம்ப எளிதாக இருக்காது. அதை யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டு தான் களத்துக்குள்ளே போகணும். விருப்பம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய விருப்பம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும். யதார்த்தமும் அதுதான், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். இது ஃபேக்ட். இன்னொரு யதார்த்தம் என்னன்னீங்கன்னா, அந்த வெற்றி அவ்வளவு எளிதாக திமுகவுக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறது கேள்வி. கொஞ்சம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அவங்க வந்து கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னமும் வட மாவட்டங்களில் அவர்களுக்கான சாலிடான ஒரு ஓட் பேங்கை வைத்திருக்கிறார்கள், வலுவாக இருக்கிறார்கள். பாஜக, பாமக, அதிமுக சேருகின்ற பொழுது கடந்த முறை எப்படி மேற்கு மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் அவங்க கணிசமான இடங்களை கைப்பற்றினார்களோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நகர்வார்கள். இந்த முறை எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் உள்ளே வர்றார். திரு விஜய் அவர்கள் உள்ளே வருகின்ற பொழுது விஜய் அவர்கள் ஒருவேளை தொகுதிக்கு ஒரு 6000 7000 ஓட்டை பிரிக்கிறார்னு வைங்க, ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். அதில் திமுகவுக்கு வரப்போகிற ஓட்டுகள் எவ்வளவுங்கிறது ஒரு கேள்வி. ஒருவேளை மைனாரிட்டியிலேருந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்லேருந்து எவ்வளோ ஓட்டு அவருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஒருவேளை அவருக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டை ஒருவேளை விஜய் பிரிப்பார் என்று சொன்னால் அந்த இடத்துல இது டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஏன்னா ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா ஓட்டு எந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் போயிடும். இது இவர்களுக்கான ப்ளஸ். மைனஸுங்கிறது அகெயின் சிறுபான்மை சமூகத்தினருடைய வாக்குகள் யாருக்கு வராது, முற்று முழுவதுமாக ஏடிஎம்கே பாஜகவிற்கு போகாது. ஒருவேளை இது இப்படியும் மாறலாம். ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வைத்த காரணத்தினால் விஜய்க்கு வாக்களிக்கலாம் என்று இதுவரை நினைத்திருந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் கூட நம்முடைய வாக்குகள் பிரிவதால் அது ஏதோ ஒரு இடத்துல பாஜக அலையன்ஸுக்கு சாதகமாக போய்விடக்கூடாது என்று சொல்லி முற்று முழுவதுமாக தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி திமுக அலையன்ஸுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம். இது எல்லாமே நான் வந்து இதுதான் நீங்கள் வந்து இதுவும் இதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களில் தான் வந்து பார்க்க முடியும். பெரிய சேலஞ்ச் அலையன்ஸுக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி அப்படி பக்கத்தில் வைத்துக்கொண்டு பேசுகிறார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள். என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் சில தேவையில்லாத பிரச்சனை எடுத்து டைவெர்ட் பண்ணுறாங்க. அவரை பொறுத்தவரை எதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குது, நீட்டு தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குது, மும்மொழி கொள்கை தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குது, டீலிமிட்டேஷன் தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குது. எடப்பாடியால் பதில் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கிறார். இப்போ இதுதான் இந்த கூட்டணியுடைய பெரிய பலவீனம், செட்பேக். ஏன்னா நீட்டில் எடப்பாடி பழனிசாமியோட பார்வைன்னா அதிமுகவுடைய பார்வைன்னா நீட்டு வேண்டாம் என்பது. அமித்ஷா அவரை பக்கத்தில் வச்சுட்டே சொல்கிறாரு இது அரசியலாக்குறாங்கிறார். டீலிமிட்டேஷனில் அதிமுகவுடைய பார்வைன்னா தமிழ்நாட்டு திமுக அரசினுடைய பார்வை தான் சிக்கலாக இருக்குது. மும்மொழி கொள்கையில் இந்த பார்வை தான். அப்போ திமுகவோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வர வைத்து ராகுல் காந்தி வாயால் சொல்ல வச்சாங்க, நாங்கள் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டு விலக்கு தருவோம், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொடுப்போம்னு சொல்ல வச்சாங்க. அப்போ திமுக ஒரு கட்சியோட அலையன்ஸ் வைக்கும்போது அது பாஜக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், எங்கள் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவங்களை அழுத்தம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிட முடியுது. எடப்பாடி பழனிசாமியால அது முடியுமா? இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த கொள்கைகளை திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் முன்வைத்தால் இதுக்கு பதில் சொல்ற இடத்தை நோக்கி அவங்களால நகர முடியாது. பெரிய சேலஞ்சா இருக்கும். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். நீங்க 2009 திமுக அலையன்ஸுக்கு ஏற்பட்ட சிக்கலை என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் மீது என்னெல்லாம் குற்றம் சாட்டு சொல்லப்பட்டுச்சோ அது எல்லாத்தையும் சேர்த்து திமுகவையும் சேர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி எங்கேருந்து வச்சுன்னா, காங்கிரஸை நோக்கிய கேள்விகள் திமுகவை நோக்கியும் பாய்ந்தன. ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் அலையன்ஸ். அப்போ காங்கிரஸ் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துச்சுன்னா அதுக்கு திமுகவும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுச்சு திமுக. அதுவே 2011 அவங்களுக்கு ஒரு செட்பேக் ஆச்சு, 2009 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சின்ன செட்பேக் ஆச்சு. இப்போ அந்த இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும். இனி வரக்கூடிய இந்த ஓராண்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்லிச்சுன்னா கேள்வி அதிமுகவை போய் பாருங்க. அதிமுக தமிழின விரோதி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யப்படும், திமுகவினரால் விமர்சிக்கப்படும். பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி தரல, மும்மொழி கொள்கையில் பிரச்சனையாக இருக்குது, டீலிமிட்டேஷனில் பிரச்சனையாக இருக்குது, நீட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாமே இது வரைக்கும் அதிமுகவும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க பாஜகவை இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு.
இனி அந்த சிக்கல் அதிமுகவுக்கு வருகின்ற பொழுது இந்த அலையன்ஸ் ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்குல்ல இல்ல இப்ப நம்பகத்தன்மை இடத்துல தான் ஒரு கேள்வியை இன்னைக்கு திமுகவினுடைய எம்பி கனிமொழி முன்வைக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணின்றது இனிமே சாத்தியம் கிடையாது, பாஜகவோடு இனிமே நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னவங்க இப்ப கூட்டணி வச்சிருக்காங்களே, அப்ப அதிமுகவோட நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாயிடுச்சு அப்படின்றாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் இது வந்து திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சொல்லி இல்ல இந்த மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. அது வந்து கனிமொழி அவர்கள் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய, நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளும் என்ன செஞ்சிருக்காங்க, திமுகவோடு கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன வரலாறு உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட கட்சிகளோடு உச்சபட்சமாக அவர் பயன்படுத்திய வார்த்தையை நான் அந்த மேடையில் பயன்படுத்த விரும்பல. 2 திராவிட கட்சிகளோடும் கூட்டணியே கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பாஜக சொல்லியிருக்கு, திமுக சொல்லியிருக்கு, அதிமுக சொல்லியிருக்குது. இது வேறு. ஆனால் இப்போ இன்னைக்கு விசிகாட்ட கேட்டிங்கன்னா, இதே விசிகா திமுகவோட கூட்டணி வைக்காத காலம் உண்டு. நண்பர் வன்னியரசு இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஏன் திமுக அலையன்ஸில் இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறார். எஸ், எங்களுக்கு திமுகவோட முரண்கள் இருக்கிறதா? ஆமாம், முரண்கள் இருக்கிறது. ஆனால் பேராபத்து பாஜக. அப்போ அந்த ஒரு இடத்துல எங்களுக்கு எல்லா கருத்துக்களிலும் ஒரு ஒத்திசைவான போக்கு இல்லாவிட்டாலும் பாஜக என்ற அந்த மதவாத சக்தியை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லோரும் ஓரணியில் நிற்கிறோம், நிற்க வேண்டும்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி ஸ்ட்ராங்காக சொல்லி வாக்காளர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கான பாயிண்ட்ஸ் எதுவும் யார்கிட்ட கிடையாது, அதிமுக கிடையாது. வெறும் திமுக எதிர்ப்பு அல்லது ஊழல் எதிர்ப்பு போன்ற வாதங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இதே அதிமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை மிகச் சமீபம் வரைக்கும் பாஜக வைத்திருக்கிறது, வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஸோ ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டும் வச்சு திமுகவின் மீது வைத்து ஒரு கூட்டணியை கட்டமைப்பது என்பது அதிமுகவின் மீது ஒரு பெரிய நம்பகத்தன்மை இந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தாது. அது செட்பேக்.